ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம ராஜ தனயோகத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி 11வது வீட்டுல இருந்தா அது ஒரு ராஜயோகத்தை குறிக்கும். என்னென்ன கிரகம் எங்கெங்க இருந்தா என்ன குறிக்கும்ன்றத இப்ப பார்ப்போம். பொதுவாவே ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அதே மாதிரி சொத்து பத்துக்கு அதிபதியானது ரெண்டாவது வீடு. 11வது இடம் லாபஸ்தானத்தை குறிக்கும். ஒரு மனுஷனுடைய லாபம், பண வரவு, அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் இதை குறிக்கக்கூடியது 11வது வீடு. அதே மாதிரி குடும்ப பரம்பரையை குறிக்கிறதும் 11வது வீடு. ஸோ ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி 11வது வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு ஜாதகத்தில். ஸோ இப்போ நான் ஒரு லக்னத்துக்கு அந்த கிரகத்துடைய அதிபதி 11வது வீட்டில் இருந்தால் என்ன பலன்றதை இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாகவே 3, 6, 10, 11 இந்த 4 வீட்டில் எந்த கிரகமாக இருந்தாலும், அசுப கிரகமாக இருந்தாலும், வேண்டிய கிரகமாக இருந்தாலும் அது நல்லது தான் பண்ணும். கெட்ட கிரகமாக இருந்தாலும் அது 11வது வீட்டில் நல்ல கிரகமாக மாறிடும். ஸோ இந்த 3, 6, 10, 11 இது விஷயம். அதே மாதிரி 2க்கு அதிபதி யாராக இருந்தாலும் அது 11வது வீட்டுக்கு போகிறப்போ மோஸ்ட்டாக அந்த கிரகம் நன்மை தான் செய்யும். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, இதனுடைய டோட்டல் இதை ஹாரோஸ்கோப் பார்த்து சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அவங்களுடைய 30வது வயசுக்கு அப்புறமா நிச்சயமாக அந்த கிரகம் கெட்டது செய்யாமல் நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கிரகம் 30 வயசுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு கொடுக்கும். இப்போ கடக லக்னம். கடக லக்னத்துக்கு பார்த்தா ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன். ஸோ சூரியனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. கடக லக்னத்துக்கு மட்டும்தான் அவர் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்க முடியும். கடக லக்னத்துக்கு 11வது வீடு ரிஷபம். ஸோ அங்கே சூரியன் இருக்கிறதுனால பொதுவாகவே அப்பா ஃபாதர் சைட்லேருந்து நிறைய வெல்த் வர வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நல்ல கற்பனை திறன் உடையவர்கள், அவங்களுடைய கற்பனை திறத்தால் பணம் வரக்கூடியவங்க நிறைய டைரக்டர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கலாம். வரைஞ்சி அவங்க கற்பனை திறத்தினால நிறைய பணம் ஈட்டக்கூடியவங்க இந்த கடக லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டுக்குரிய சூரியன் 11 ரிஷபத்தில் இருக்கிறதுனால இந்த பலன் அமையும். இப்போ அடுத்து சந்திரன். ஸோ சந்திரன் மிதுனத்துக்கு ரெண்டாவது வீடு சந்திரன். அது 11வது இடம் மேஷம். ஸோ மிதுன லக்னமாக இருந்து 11வது இடம் மேஷத்தில் சந்திரன் இருந்தால் பொதுவாக இவங்களுக்கு தாய் வழி சொத்து வரக்கூடும். தாய் வழி உறவிலிருந்து நிறைய சொத்துக்கள் வரக்கூடும், அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க எப்பயுமே ஒரு மணி ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்க. எப்பயுமே பைசா பைசா பைசான்ற அந்த ஒரு மணி ஓரியன்ட் எதில் பண்ணாலும் ஆதாயம் இருக்கா, நமக்கு அதில் ஒரு லாபம் வருமா அப்படின்னு சொல்லி அது மூலியமா பைசா ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு பணம் ஈட்டக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சு பணம் ஈட்டுவாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கர்ஸாகவும் இருப்பாங்க. அடுத்து நம்ம செவ்வாய் 2 வீட்டுக்கு அதிபதி மேஷம், விருச்சிகம். ஸோ உங்களுக்கு மீன லக்னமாக இருந்தால் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அதே மாதிரி துலா லக்னமாக இருந்தால் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். ஸோ மீன லக்னத்துக்கு 11வது வீடு மகரம். மகரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்றது? அரசாங்கம், உயர் பதவி, நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன் கூட நம்ம செவ்வாவை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ செவ்வாய் இங்கே 11ல் இருக்கிறவங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை, ஐ மீன் போலீஸாவோ, ஒரு ஆர்மி ஆஃபீஸராகவோ, ஒரு கவர்மெண்ட் வக்கீலாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது மூலிமா பணம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பொதுவாகவே பார்த்தா நோ ஷார்ட்கட், ஜீரோ கரப்ஷன், அந்த மாதிரி ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 2 கூடியவனும் செவ்வாய். அவனுக்கு 11வது வீடு சிம்மம். சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களும் அரசாங்க பதவியில் இருப்பாங்க. என்னன்னா இவங்க அரசியல்வாதிகளாகவே இருப்பாங்க. நிறைய அரசியல்வாதிங்க, பொலிட்டீஷியன், பெரிய பெரிய அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்து மக்கள் சேவையும் செஞ்சுட்டு நிறைய வெல்த் ஏர்ன் பண்ணக்கூடியவங்களா இவங்களாம் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா புதனுக்கு 2 வீடு மிதுனம், கன்னி. ரிஷப லக்னத்துக்கு 2வது வீட்டுக்குடையவன் புதன் மிதுனத்தில். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 11 மீனம். மீனத்தில் புதன் நீச்சம். இவங்கள மாதிரி ஒரு சிந்தனையாளர்கள் யாராலும் இருக்க முடியாது. பெரிய பெரிய புக்ஸ் எழுதுறதாவோ, யோசிச்சுட்டே நிறைய கற்பனை பண்ணி கதை எழுதக்கூடியவங்க, நிறைய பேச்சாற்றல் திறமை உள்ளவங்கெல்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய பணம் இந்த வழியாக தான் நிறையா வரும். அதே மாதிரி சிம்மத்துக்கு 2வது வீட்டுக்கு உதயவனும் புதன் தான். ஸோ சிம்மத்துக்கு 11 புதனுடைய வீடு மிதுனம். புதன் தன் வீட்டில் ஆட்சி. ஸோ இங்கே புதன் அவனோட வீட்டில் இருக்கிறப்போ இவங்களுடைய இது ஒரு பெரிய 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 யோகத்தை தரக்கூடிய
புதனா அமைவர். இருக்கிறவங்க தான் வந்து பெரிய பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பை கட்டமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 11 புதன் இருக்கிறவங்க கூட இருந்தாலே போதும், அவ்வளோ பெருசா பிசினஸ் ரீச் ஆகும். பிசினஸ் மைண்டட் பீப்புளா இருப்பாங்க இவங்க. இது மூலியமா வந்து நிறைய வெல்த் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுக்ரன். சுக்ரன் வந்து ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கான அதிபதி. மேஷ லக்னத்துக்கு 2வது வீட்டுக்குடையவன் சுக்கிரன் ஆயிடுறான். அதே மாதிரி வந்து கன்னியா லக்னத்துக்கும் 2வது வீட்டுக்குடையவன் சுக்கிரன் ஆயிடுறான். ஸோ வந்து இப்போ மேஷ லக்னத்துக்கு 11வது வீடு கும்பம். கும்பத்தில் வந்து சுக்கிரன் இருந்தா, சுக்கிரன் அகெயின் எப்படி 11வது வீடு வந்து ஒரு பணத்துக்குரியதோ, சுக்கிரன்ற கிரகமே வந்து அது ஒரு பணத்துக்குரிய கிரகம் தான். அந்த ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு வாழ்க்கை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் 11 சும்மாவான சுக்கிரன் இருந்தாலே நல்லா அள்ளி கொடுப்பான். அது 2வது வீட்டுக்குடையவனா இருந்து 11 இருந்தான்னா அவனை மாதிரி கொடுக்கறதுக்கு யாராலையுமே முடியாது. அவங்கெல்லாம் வந்து பொறுக்கிறப்பே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படிதான் முதல்ல இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா வந்து இவங்க மெயினாக இந்த காஸ்மெட்டிக் கம்பெனிஸ், அழகு சாதன பொருட்கள், இந்த லக்ஸுரி ப்ராடக்ட்டு, இந்த ஹை அண்ட் பேக்ஸ், இதை மாதிரி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங், இதை மாதிரி சம்மந்தமான சேல்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த 11வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி மேஷ லக்னத்துக்கு 11. அதே மாதிரி வந்து கடக லக்னத்துக்கு என்னன்னா அடுத்தவங்களை பார்த்துக்கிறது, கேர் கிவிங் அதர்ஸ், ஈவன் ஹாஸ்பிட்டாலிட்டி, நிறைய ஹோட்டல் ரெசார்ட்ஸ் கட்டி அடுத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மூலியமாக வந்து பணம் ஈட்டக்கூடியவங்க. நிறைய என்ஜிஓ இவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பணம் ஈட்டக்கூடியவங்க வந்து கன்னியா லக்னத்துக்கு 2க்கு உடையவங்க 11ல் இருந்தா, கடகத்தில் இருந்தா. ஸோ இதுக்கு இந்த சுக்கிரனுக்கு இந்த பலன். அடுத்தது குரு. குரு வந்து தனுசு மற்றும் மீனம் 2த்துக்குரிய அதிபதி. ஸோ விருச்சிகத்துக்கு 2ல் குருவும், அதே மாதிரி வந்து கும்பத்துக்கு 2ல் குருவும். ஸோ விருச்சிகத்துக்கு 2ல் இருக்கிற குரு வந்து கன்னியில் 11வது வீட்டில் இருந்தார்னா, குரு வந்து யூஸ்வலாக வந்து ப்ரொஃபஸர், அடுத்தவங்களுக்கு பாடம் கற்பித்தல், அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இது மூலியமான வருமானங்கள் நிறையா வரும். நிறைய காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. இது மூலயமா பணம் ஈட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி 11 தன தானியாதி சம்பத்துக்குடையவன் 11வது வீட்டிலேயே குரு இருக்கிறது வந்து கும்பத்துக்கு ரொம்ப 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 சிறப்பு. இவங்க அகெயின் பிஸ்னஸ் தொட்டதெல்லாம் சூப்பராக வரும். இவங்களுக்கு ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் பார்த்து அதில் ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். விருச்சிக லக்னத்துக்கு 2க்குடையவன் குரு 11 கன்னியில் இருந்தானா இவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், சிஏ, இந்த மாதிரி இவங்களா தான் இருப்பாங்க. இந்த ரோலில் வந்து இவங்களுக்கு சூப்பராக வரும். அடுத்து பார்த்தா சனி பகவான். சனி வந்து மகரம் கும்பம் 2த்துக்குடையவர் சனி. ஸோ வந்து ஒரு தனுர் ராசிக்கு 2க்குடையவனா சனி அமைஞ்சிடறான். அவன் 11ல், அதாவது துலாத்தில் இருந்தால் ஒரு பலன். அதே மாதிரி வந்து மகரம் அடுத்து கும்பம், தான் வீட்டுக்கு 2வது வீடே அவனா ஆயிடுறான். அவன் விருச்சிகத்தில் இருந்தா. ஸோ வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து பணம் ஈட்டக்கூடிய ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான், வெறும் பொறுமையாக காசு வரும். ஆனால் கண்டிப்பாக வரும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சம்பாதிச்சு பணக்காரங்க ஆகக்கூடிய யோகங்கள் தான் இருக்கே தவிர எடுத்த உடனே அப்படியே அள்ளி ஒரு ஓவர் நைட்டில் ஆகிறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த 2 லக்னத்துக்கும் பொதுவாக. அதே மாதிரி வந்து அதீத வில் பவர் உடையவங்க இவங்க தான். ரொம்ப என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அவங்களுடைய கடின உழைப்புனால வந்து முன்னுக்கு வரக்கூடியவங்களா இந்த லக்னக்காரங்க இந்த இடத்துல இருந்தால் இருப்பாங்க. அடுத்து கடைசியாக வந்து ராகு கேது. இவங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. ராகு வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 11ல் விருச்சிகத்தில் இருந்தால் ஒரு சிறப்பு அம்சம். ராகு விருச்சிகத்தில் இருக்கிறதுனால வந்து இவங்களும் வந்து நிறைய எம்என்சி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹை லெவல் சிஇஓஸா, சிஎஃப்ஓஸா, இந்த ஃபவுண்டருக்கு அடுத்து அந்த கம்பெனியை கட்டமைச்சு பார்த்துக்கக்கூடியவங்க, அது மூலியமாக பணம் ஈட்டுறவங்க இவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேதுக்கும் வந்து வீடு கிடையாது. இப்போ வந்து துலா ராசிக்கு 11வது வீடு, அதாவது சிம்மத்தில் வந்து துலா லக்னத்துக்கு சிம்மத்தில் வந்து கேது இருந்தால் இவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல வேணாம். ஏன்னா கேது வந்து ஒரு அன்டிட்டாச்சு, எது மேலேயுமே பற்று இல்லாதது. இவங்களுக்கு வந்து பணத்து மேலே பெருசாக பற்றே இருக்காது. அப்படின்னா என்ன, இவங்ககிட்ட இல்லாத அளவுக்கு பணம் யார்கிட்டையுமே இருக்காது. ரொம்ப பெரிய ஒரு மில்லியனர்ஸாக இவங்களாம் தான் இருப்பாங்க. இது அமையிறது வந்து ரொம்ப கடினமானது. ஆனால் வந்து அமைஞ்சா அவங்கள மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பணத்து மேலே ஒரு பற்று இல்லாமலே இருப்பாங்க. நிறைய பணம் இருந்து துறத்து போகிற துறவிகளாகவும் அவங்க தான் இருப்பாங்க.
பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸாகவும் அவங்களாம் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 2வது வீட்டுக்குடையவன் 11வது வீட்டில் இருந்தால் அதுக்கான பலன்கள். நன்றி.